ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 10வது வாரத்தோட 2வது நாள் இரவு ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கின்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நடுவில் அப்படி லைட்டாக அப்படி அசந்து வந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க, எங்கெங்க ஓடுனீங்க வீடியோ போடாமல் அப்படின்ட்டு. சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனாலிசிஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸு செம்மையாக மாதம் வந்து அந்த கொடுத்த அந்த ஒரு கேஸை வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நான் நிறைய அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த கேஸ் தாங்க சூப்பராக தரமான கேஸ் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கேஸு அப்படி பார்க்கும்போது கானவநாத் கொடுத்த ஆதரவு பற்றின விஷயங்கள் சூப்பராக கேஸ் மாதிரியே இருந்துச்சு. விஜய் பார்வதி வச்ச செக்கு செம்ம மாதம் இருந்துச்சு. கனி மேலே வந்து வச்சுருக்காங்க. கனிக்கும் விக்ரமுக்கும் சரியான ஆப்பு. என்னென்னா ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி அதுக்கு வந்துட்டு குறும்படம் போட்டு நீங்களாம் ஒரு மனுஷங்களா இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார இந்த தலை டாஸ்க் நடந்த விஷயங்கள் சபரி மேட்ரு. இப்போது அதை வந்துட்டு டிஸ்குவாலிஃபை அப்படி சொன்ன விஷயத்தை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் யார் வாதாடுவா, எப்படி வாதாடுவாங்க, இது எப்படி வந்து கனிக்கும் விக்ரமுக்கும் ஆதரவு அமையும் அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுற மாதிரி, அதுவும் திவ்யாலாம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 5 கேஸ் 5மே வந்து நான் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டுறாங்க. நான் சொல்கிறத கேட்டிருந்தால் அவங்க நல்லா வந்திருப்பாங்க. மைக் மேட்டரை வந்து நான் இது வரைக்கும் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என்னை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க, எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேஸா அப்படி நம்ம இருந்துச்சு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கேஸ் இது, மனதுக்கு பிடிக்காத கேஸ் இது சொல்லுங்கள். வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 63,615 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.89. கண்டிப்பாக சத்தியமாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு பண்ண வேலைக்கு நம்ம பிக் பாஸ் வந்து லிட்டராக செம்மையாக சிரிச்சிருப்பார். மைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி சிரிச்சுன்னு சொன்னார் பார்த்திங்க, அந்த இது நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். என்னென்னா கேஸ் கொடுக்க வராரு, கேஸ் கொடுக்குறாரு, ஒருத்தராக கொடுத்துட்டு வந்தார். ஆதிரி மேலே சூப்பரான ஒரு கேஸ் கொடுத்தாரு. ஏன்னா திவாகர் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறமா பிக் பாஸ் இன்னொரு கேஸுக்கு ஃபண்டு தான் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் மேலே பிக் பாஸ் நான் கேஸ் கொடுக்கணுன்ட்டார். அவர் என்ன ஏன் மேலே என்னப்பா அப்படின்னா, கமருதீன் விஜய் பார்வதி பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஏன் எங்களோட பால் முட்டையில் நீங்கள் பிடுங்கினீங்க, அதனால் உங்கள் மேலே ஒரு கேஸுன்ட்டார். அவர் கொஞ்ச நாள் பேசவே இல்லை. இவருக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு, நான் வேணால் கேஸை மாற்றிட்டுமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வினோத் என் வக்கீல்கிட்ட போய் பேசினேன், இந்த கேஸ் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே கேஸ் கொடுக்கணுமா, ஏன் மேலாம் கேஸ் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். அவர் சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு திரும்ப வந்து கமருதீன் மேலே கொடுத்தாரு. ஏன்னா ஒரு வாட்டி லிவிங் ஏரியாவுக்கு லேட்டாக தான் வராப்பில். அது எனக்கும் டவுட் ஆகுது, ஏன் கமருதீன் ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு, ஒரு சிக்னேச்சர் மாதிரி அதை க்ரியேட் பண்ணுறாரான்னு தெரியல. ஆனால் ஒரு வாட்டியும் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடும் சரி கரெக்டாக லேட்டாக தான் வராரு. ஏன் கரெக்டாக லேட்டாக வராரு பார்ப்போம். ஆனால் வினோத் தரமான சம்பவமாக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 38,155 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.53. அதாவது போன வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு அங்கே அந்த ஆப்போசிட் டீம் கொடுத்தாங்க, விஜய் சேதுபதி கொடுக்கல. அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாமல் போயிட்டு வேணுட்டுமே ஒரு தவறு செஞ்சு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தார். இதை தவிர அவர் என்ன பண்ணார் நல்லா யோசிச்சு பாருங்கள். ரெட்ரோ டீமுக்கு வந்துட்டு ஜிங்ஜாக் போட்டார். ஆனால் அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் இவ்வளோ ஓட்டை போடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இது ஓட்டு போடுறாங்களா இல்லை மக்கள் வந்து இந்த ஓட்டுலேயே பெரிய ஓட்டையை போடுறாங்களான்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு லாஸ்ட்டில் இருந்த சபரி லாஸ்ட்டு அதுக்கு மேலே தான் இருப்பார். நான் வந்து சபரியை குத்தம் சொல்ல நினைக்க வேணாம், சபரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கண்டஸ்டன்ட் சரிங்களா. ஸ்டார்டிங்கில் வந்து திவாகருக்காக கமருதீன் கிட்ட சண்டை போட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆள். அப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான்டா அடுத்த ஆரின்ற மாதிரிலாம் மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நான் ஆரியெலாம் ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி, இவங்க எங்கள் அக்கா, இவன் என்னோடய தம்பி, இது என் முன்ன விட்ட தங்கச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு குடும்பத்தை உண்டாக்கி அதுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குற மாதிரி ஆகிட்டார். என்னையா நடக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வீட்டிலேருந்து ஒரு வீடியோ கால் அந்த வீடியோ அமுச்சு விட்டாங்க. தம்பி வெளியில் நிறைய பேர் நாங்கள் இருக்கோம், உள்ளே அதை தேடாத அப்படின்னா இன்னும் தேடி தேடி பார்த்துட்ருக்காரு, எங்கே என் தங்கச்சி எங்கே என் தங்கச்சின்னு. அதனால் அரோரா சபரி மேலே ஒரு கேஸை போட்டாங்க. இன்னத்தை சொல்ல. சரி, சபரிக்கு இவ்வளோ ஓட்டு வரதுக்கு காரணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 33,922 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.47. முதல் நீங்கள் குறிப்பாக கமருதீன் ரசிகர் நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கீங்க. அவர் டாப் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அவர் டைட்டில் வின் பண்ணணும்னா எந்த விஷயத்தை அவர் மேம்படுத்தும்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது சாருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அறியாமல் தெரியாமல் ஒரு வாய விட்டங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் ஒரு சில வேலையை பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமாக வாய விட்டுருக்காரு. ஆதிரை கிட்ட, அரோரா கிட்ட, சுபிக்ஷா கிட்டேயா ஆமாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க.
சுபிக்ஷா அதை தோண்டி பள்ளத்துலேருந்து எடுத்து வெளியே இப்போ கேஸாக வச்சுட்டாங்க. என்னன்னா சுபிக்ஷா அவனுக்கு சொல்லியிருப்பார், நீ யார், எந்த இடத்துலேருந்து வந்திருக்கன்றதை முதல்ல யோசிச்சு பாரு அப்படின்னு கலாச்சிருப்பார். எல்லாம் செம்மவே வெடிச்சிருக்கும். அது வந்து பயங்கர பூதாகரமாக வெடிச்சது. கமருதுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சாரின்னு சொல்லி அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஒரு நாள் வந்துட்டு கமருதுக்கிட்ட நீங்கள் இப்போ நல்லா ஆகிட்டீங்க, எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி கேஸில் வந்து சுபிக்ஷா வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து திரும்பவும் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக இவருக்கு பெரிய ஆப்பு வரும். இது எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா சீசன் 3 நினைக்கிறேன். சரவணன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து தவறுதலாக சொல்லிடுவாப்பில், நாங்கள் காலேஜ் டேஸில் எம்பெல்லாம் இருக்கோம் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் கழிச்சு உங்களை நாங்கள் வந்து தூக்குறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கன்ஃபர்ஸ் ரூமில் வச்சு அமுச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு இவரோட விஷயங்கள். ஆனால் கமருதீன் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், குறிப்பாக அரோரா கிட்ட சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அரோரா வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவர்கிட்ட வந்து துண்டிக்கணும்னு போனால் அவர் என்னோடய பாஸ்ட்டை வச்சு என்னோடய நெகட்டிவ் வச்சு எல்லாரும் கூட அசிங்கப்படுத்துறன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸு வந்துச்சுன்னா இவருக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஹர்ட் ஆவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 4வது பேசுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,444 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 14.78. ஸோ சாண்ட்ரா சூப்பராக இன்றைக்கி வந்துட்டு காலையிலே சொல்லிட்டாங்க, நான் இந்த கிச்சன் பக்கமே தலை காட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உனக்காக தான் வந்திருக்கேன் அமித்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பண்ணுற சமையலுக்கும் கனி பண்ணுற சமையலுக்கும் நிறைய அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் 2 பேருமே பார்த்து செஃப்ன்ற விஷயத்தில் பயங்கர ஈகோ. ஏன்னா 2 பேருமே நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் கனிக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸும் சாண்ட்ராக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸும் இந்த வீட்டில் கொடுக்குறது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாரு. ஆனால் அமித் வந்து போட்டு விட்டார். காலையில் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. சாண்ட்ரா தப்பே பண்ணலை, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி பண்ணல, இந்த மாதிரி வந்துட்டு கிச்சனில் அவ்வளோ கேவலமாக வச்சுருக்கலாமா அப்படின்னு கனியே ஒரு விஷயத்தை அவங்க மேலே பழிய போட்டு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த ஈகோவில் என்கிட்ட வந்து டச் பண்ண வச்சுக்க வேண்டாம், அப்புறம் டென்ஷன் ஆகிடுன்ற மாதிரி சொன்னவொன்னே, ஏங்க இப்போ போயிட்டு நீங்கள் அங்கே போய் சொன்னீங்க கனி, நான் என்னமோ இப்போ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி நீங்கள் போய் அதை போய் கேட்ட மாதிரி ஆகிப்போச்சே, என் பேர் கெட்டு போயிருக்காதா அப்படின்றாங்க. என்னடா இது, சிவாஜி சார் நடிப்பு பார்த்துருக்கேன், ரஜினி சார் நடிப்பு பார்த்துருக்கேன், இப்போ தான் முழு உருவமாக கனியோட நடிப்பு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நிறைய சீரியலில் வெள்ளி வாய்ப்பு நம்ம கனி கிடைக்கும்ன்றதை மாற்றுக்கிறது கிடையாது. அது வெள்ளி மாமியார் கேரக்டர். உங்களுக்கு அது என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ சாண்ட்ரா இன்றைக்கி ஒரு முடிவு வேறு எடுத்திருக்காங்க, பிரஜன் நீ வெளியே போனது ஒரு அன்ஃபேர், உனக்கும் சேர்த்து நான் இனிமேல் என் கேம் விளாடுவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,349 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.97. ஸோ வியானாக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெருசாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் இல்லை, 10ஓட 11 மாறி போச்சு. ஒரு காலத்தில் அப்படி இப்படி இருந்தாங்க. பாயிண்டில் வைக்கும்போது சூப்பராக பேசுவாங்க. அதாவது ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க பாயிண்ட் வைக்கிறதுக்கு, நிறைய பாயிண்ட் வைப்பாங்க, எல்லாமே வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, எல்லாமே எஃப்ஜே பற்றின விஷயமா இருக்குது. ஃபுல்லாக எஃப்ஜே பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல. 6வது பேசுகிறேன் எஃப்ஜே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,201 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.89. ஸோ எஃப்ஜேவோட விஷயங்கள் மாறலை. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு, ஃபுல்லாக வன்மத்தை கக்குறார் விஜய் பார்வதி மேலே. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன் அப்படின்னா மறுபடியும் பாருங்களேன், நல்லா அந்த பொண்ணு பேசுது, பேசாமல் இருந்து அவரை வந்து உறவே துண்டிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணால் பரவாயில்ல. மறுபடியும் இந்த பொண்ணு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, இதை வச்சு தான் மேலே வந்துச்சு, இதை வச்சு தான் மேலே வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், கோவம் சண்டை மட்டுமே வச்சு மேலே வந்துச்சு அப்படின்னு இந்த பொண்ணை சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு? ஒன்று சொல்லுங்கள், நல்ல விஷயம் ஏதாவது டாஸ்க் ஏதாவது செம்மையாக பண்ணியிருக்கீங்களா, க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. தலை டாஸ்கில் கூட நீங்கள் சுயநலமாக உங்களுக்காக விளாண்டிங்க, மற்றவங்களுக்காக விளாண்டுருக்கீங்க. இது வரைக்கும் டீம் ஒர்க் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஏதோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக பாயில் வந்ததெல்லாம் சொல்லலாமா அப்படி கேட்டால் லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,275 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.47. இந்த வாரம் இந்த மெட்ராஸ் அவர் என்ன ஆக போகிறது நம்ம எல்லாருமே பெரிய ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்தியா நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நம்ம மட்டும் வந்துட்டு அப்படியே ஒத்து பார்ப்பாங்க, என்ன நடக்குன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வாரம் ரம்யா வெளியே போயிடுவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வேணால் சேஃபாக இருந்திருக்கலாம், பட் இந்த வாரம் கண்டிப்பாக ரம்யா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா சும்மாவா விஜய் சேதுபதி முன்னாடியே லாஸ்ட்டாக இவங்க எல்லாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,05,961 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.